Hi friends, நம்ம ஆல்ரெடி மேக்ஸில் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சரியா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் நம்பர் 2.1 உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து எங்கள் யூடியூப் சேனலில் நான் வந்து போட்டிருக்கோம். அந்த ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டினியூ போகலாம். நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளம் வந்து போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு 15 சென்டிமீட்டர். டயமீட்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சர்க்கம்ஃபரன்ஸும் கண்டுபிடிக்கணும். அப்போ டயமீட்டருக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னது? D = 2R தான் ஃபார்முலா. D = 2R தான் ஃபார்முலா. ஆரோட வேல்யூ உங்களுக்கு வந்து தெரியும், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 × 15 வந்து என்ன வரும்? 30. அப்போ டயமீட்டர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்னது? 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து 2πr. நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து இருக்குது. 2 × 22/7 × 15. இதை நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள், கட் பண்ண முடியாது. சரியா? 7 டேபிளால் 15 கட் பண்ண முடியாது, 22 கட் பண்ண முடியாது. நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 × 22 44, 44 × 15 மல்டிப்ளை பண்ணிட்டு /7 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாயிண்டில் வரும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்து பாருங்கள். ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும், டயமீட்டரும் கண்டுபிடிக்கணும், சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. சரியா? அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போது 1,7,6,0 = 2πr. உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து என்னது? 2πr தான். அப்போ 2πr = 1,760. அப்போ 2 × 22/7 × r ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன நம்பர் இருக்குது? இந்த நம்பர் இருக்குது, 1760. இதை நம்ம கட் பண்ணலாமா? பாருங்கள், ஈக்குவல் டு இந்த பக்கம் இருந்தால் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இன்ட்டு தானே இருக்கனால கட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் வச்சு டேரெக்டாக அதை கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 2s are 16, பேலன்ஸ் ஒன்றுங்க போகும். அகெயின் 8 2s are 16 = அப்புறம் 0 = 22/7 இருக்கும். அகெயின் 22 டேபிளால் டேரெக்டாக இந்த 880 கட் பண்ணிங்கன்னா 40. 22 × 4 வந்து 88, 0 40. அப்போ ஆல்ரெடி 7 வந்து டிவைடில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது இன்ட்டுவாக மாறும். அப்போ 40 × 7 வந்து என்னது? 280. 40 × 7 வந்து என்னது? 280. 280 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர். 280 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு வந்து ரேடியஸோட வேல்யூ. சரியா? நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. டயமீட்டருக்கு வந்து ஃபார்முலானது D = 2 × r. ஆரோட வேல்யூ உங்களுக்கு வந்து 280 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த 280 கூட இன்ட்டு 2 வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டயமீட்டருக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். தேர்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். பாருங்கள், ரேடியஸ் வந்து கொடுக்கல, டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, சர்க்கம்ஃபரன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டயமீட்டரில் கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நம்ம ஃபஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? R வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ டயமீட்டர் = ஃபார்முலா வந்து என்னது? 2 × r. டயமீட்டர் வந்து என்னது? 24. சரியா? 24 = 2r. அப்போ 2 டேபிளை வச்சு டேரெக்டாக கட் பண்ணுங்கள். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. அப்போ 12. அப்போ r = என்ன வேல்யூ நம்ம கிடச்சிருச்சு? 12ன்னு கிடச்சிருச்சா? அப்போ r வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் தான் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா என்னது? 2πr. 2πr தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். 2 × πக்கு பதில் டேரெக்டாக நான் வந்து 22/7 டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இன்ட்டு 12. உங்களுக்கு இதுவும் வந்து நியூமரேட்டரில் உள்ள நம்பர் எதுவுமே, இந்த 3 நம்பருமே பார்த்தீங்கன்னா 2, 22, 12 வந்து 7 டேபிளில் கட் ஆகாது. அதனால் அந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்டில் வந்து ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் போகலாம். இதில் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். Diameter of a different circles are
given below. Find the circumference. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, 3 ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் 70, டயமீட்டர் 56, டயமீட்டர் 28. சரியா, யூனிட்ஸ் மட்டும் வேறு, சென்டிமீட்டர், மீட்டர், எம்எம். அப்போ ஃபஸ்ட்டு டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த டயமீட்டர் வேல்யூ வச்சு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சரியா, ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னது, 2r = டயமீட்டரோட வேல்யூ வந்து 70. அப்போ r = அப்போ என்ன வரும், 2 டேபிள் வச்சு இதை கட் பண்ணிங்கன்னா 35 வரும். அப்போ r = 35 கண்டுபிடிச்சாச்சா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது, 2πr தானே. 2 × பையோட வேல்யூ வந்து என்னது, 22/7 × 35. பாருங்கள், இந்த 35 வந்து நம்ம வந்து கட் பண்ண முடியும் 7 டேபிளில். 7 5s are 35 கட் பண்ணியாச்சா. அப்புறம் இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 × 2 வந்து 10. அப்போ 10 × 22 வந்து 220. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ வந்து 220. சரியா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரியே தான் அடுத்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் முடிச்சாச்சு. நம்ம வந்து செகண்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் செகண்டில் வந்து D = 56ன்னு கொடுத்துருக்காங்க. D = 56னா 56 = 2r. அப்படி தானே, 56 = 2r. அப்போ டேரெக்டாக 2 வச்சு இதை கட் பண்ணிங்கன்னா 28. அப்போ r = 28 தான் ஆன்சர். சரியா, r கண்டுபிடிச்சாச்சு. நம்ம டேரெக்டாக சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃபார்முலா வந்து 2πr. அப்போ 2 × 22/7 × r என்னது 28. அப்போ அந்த 28 நம்ம வந்து கட் பண்ணலாம் 7 டேபிளில். 7 4s are 28. அப்போ 2 × 4 வந்து 8. 8 × 22 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் 8 2s are 16, மிச்சம் 1. 8 2s are 16, ரிமைனிங் 1 7. அப்போ 176 மீட்டர் தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர். 176 மீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் தான் இதுக்கு ஆன்சர். சரி, இதுக்கு ஆன்சர் எழுதும் போது சென்டிமீட்டரில் எழுதணும். ஏன்னா சென்டிமீட்டரோட வேல்யூ ஃபஸ்ட்டு சம்மில் டயமீட்டரோட வேல்யூ சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம்மில் டயமீட்டரோட யூனிட் வந்து மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட யூனிட் வந்து மீட்டர் தான் வரும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், உங்களுக்கு யூனிட் வந்து மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிளோட உங்களுக்கு யூனிட் வந்து என்ன, மில்லிமீட்டரில் தான் வரும். இந்த சம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த சம் பாருங்கள், D = 28. அப்போ 28 ஒரு நிமிஷம் 28 = 2r. அப்படி தானே. அப்போ டேரெக்டாக 2 வச்சு இதை கட் பண்ணிங்கன்னா 14. அப்போ ஆரோட வேல்யூ வந்து என்னது, சம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒன்லி ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டலாம். ஆர் கண்டுபிடிச்சாச்சு. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து என்னது, 2πr. 2πr தானே. இது வந்து 2 × பைக்கு வந்து 22/7 × ஆரோட வேல்யூ வந்து 14. சரியா, அப்போ நம்ம 7 டேபிளில் 14 வந்து கட் பண்ணலாம். 2 7 2s are 14. சரியா, 2 × 2 அப்போ வந்து 4 × 22 88. அப்போ இதுக்கு வந்து 88 mm தான் ஆன்சர். 88 millimeter. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் போகலாம். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ஃபைண்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் ஆர் கிவன் பிலோ. ஹூஸ் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஆர் வேல்யூ உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ டைரெக்டாக ஃபார்முலா தான். போன ப்ராப்ளமில் வந்து டயமீட்டர் கொடுத்துருந்தாங்க. நம்ம டயமீட்டருக்குள்ள ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிச்சோம். இதில் ஆரே கொடுத்துட்டாங்க. அப்போ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பாருங்கள், 2 × பையோட வேல்யூ வந்து என்னது, 22/7 இது 2. சரியா, × ஆர் வேல்யூ வந்து என்னது, 49. அப்போ 7 டேபிள் இதை கட் பண்ணிங்கன்னா 7. அப்படி தானே. அப்போ 7 2s are 14. 14 × 22 மல்டிப்ளை பண்ணுங்கள். அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள்கான ஆன்சர். யூனிட் வந்து சென்டிமீட்டர்னு போடணும். இதே மாதிரியே தான் 91ங்கிறது பாருங்கள், 2 × 22/7 × 91 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி தானே.
அப்போ 91 7 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 1 7s are 7, பேலன்ஸ் ரிமைனிங் 2 அங்கே போயிடும் 21. அப்போ 7 3s are 21. அப்போ எந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணணும்? 2 into 13 வந்து 26, 26 into 2 26 into 22 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதில் வர்ற ஆன்சர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். யூனிட் வந்து மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் 4th ப்ராப்ளம் போகலாம். 4th ப்ராப்ளம் பார்க்கலாம். 4th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டயமீட்டர் ஆஃப் எ சர்க்குலர் வெல் இஸ் 4. டயமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணோம்ல, இதே மெத்தட் தான் சிமிலர். அப்போ டயமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி எழுதணும்? 4 உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து பாயிண்டில் வரும். சரியா? C is equal to 2R. சரியா? டயமீட்டருக்கு வந்து ஃபார்முலா வந்து 2R தானே. அப்போ 2R equal to 4.2. 2 டேபிளில் இது டேரெக்டாக கட் பண்ணிங்கன்னா 2.1ன்னு வரும். சரியா? இந்த ஆரை வந்து திரும்ப சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ள ஃபார்முலா வந்து என்னது? 2πr. 2 பையோட வேல்யூ வந்து என்னது? 22/7. ஆரோட வேல்யூ வந்து என்னது உங்களுக்கு? 2.1. அப்போ 2.1ங்கிறது 21. நம்ம டேரெக்டாக கட் பண்ணிங்கன்னா 7 3s are 21. அப்போ 0.3ன்னு வரும். பாயிண்டில் ஆன்சர் வரும். 0.3 into 2 வந்து 0.6. 0.6 into 22 என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 22 into 6 வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். பாயிண்ட்டை பெற வச்சுக்கலான்னு. 6 2s are 12, 2 மிச்சம் பேலன்ஸ் 1, 6 2s are 12 ஆட் பண்ணிங்கன்னா 132. அப்போ பாயிண்ட் 0.6 தானே இருக்குது, இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குல்ல, அப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கிறோம். அப்போ 13.2 மீட்டர் தான் உங்களுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். புரிஞ்சதா? நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்கள் 5th ப்ராப்ளம். diameter of the bullock cart is கொடுத்துட்டாங்க 1.4 மீட்டர். find the distance covered by it in the rotation 150 rotation. ஆல்ரெடி எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம். டயமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டேரெக்டாக ஃபார்முலாவில் எப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள்க்கு வந்து ஃபார்முலா வந்து என்னது? 2πr. அப்படி தானே? 2πr தான் ஃபார்முலா. ஈக்குவல் டு அப்போ 2 இன்ட்டு நம்ம போட வேண்டாம். நமக்கு 2πr ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2Rம் சேர்த்தது தான் D. அப்படி தானே? அப்போது இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1.4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ட்டு பையோட வேல்யூ வந்து என்னது? 22/7. ஓகேவா? எப்படினாலும் நம்ம பண்ணலாம். இப்போ 7 டேபிள் வச்சு இதை டேரெக்டாக கட் பண்ணிங்கன்னா 0.7 2s are 14. நம்ம 0.2 2 into 22 வந்து பார்த்தீங்கன்னா 44ன்னு வரும். ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கிறதுனால லாஸ்ட்லேருந்து 4.4ன்னு நமக்கு வந்து ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் கூட இந்த 150 இருக்குல்ல, 150யை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் தான் டிஸ்டன்ஸ் கவர்டு பை இட்ஸ் 150 ரொட்டேஷன். நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த 4.4 வந்து ஒரு ரொட்டேஷனுக்கான வேல்யூ. சரியா? நமக்கு 150 ரொட்டேஷன் வந்து கேட்குறாங்க. 150 ரொட்டேஷனுக்கு இந்த ஆன்சர் கூட 150யை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிற வேல்யூ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 6th ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்கள். த கிரவுண்ட் is in the form of a circle whose diameter is 350 meter. டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. அண்ட் athletes make 4 revolution வந்து ஓடுறாங்களாம். இதில் வந்து டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி athletes வந்து கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி athletes. இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து டிஸ்டன்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டயமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஃபார்முலாவில்? சொன்ன மாதிரியே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிளுக்கு வந்து 2πr ஃபார்முலா. இந்த 2க்கும் 6ம் தான் உனக்கு டயமீட்டரான ஃபார்முலா. அப்படி தான் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2R. அப்போ 2Rக்கு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 350 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7. இப்போ 7 டேபிள் வச்சு இதை டேரெக்டாக கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 50யா? அப்போ 50 into 2, 50 into 22 மல்டிப்ளை பண்ணுங்கள். 22 into 0 கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலான்னு. 5 2s are 10, மிச்சம் 1, 5 2s are 10, 11. அப்போ 1100. ஆல்ரெடி அந்த 0 ஆட் பண்ணுன்னு சொன்னோம்னா
100 தான் வர்ற ஆன்சர். சரியா? இதில் வந்து என்ன பண்ணால் டிஸ்டன்ஸ் கவர்டு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், 1000 கூட நம்ம 4 நம்ம வந்து டிவைட் பண்ணிடுங்க. 4 நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோன்னா என்ன ஆன்சர் வரும்? 4 2s are 8. ஓகே, ரிமைனிங் 3 வந்து நமக்கு அங்கே போயிடும். 3 போனக்கப்புறம் 7 4s are 28. மிச்சம் 2 வந்து அங்கே போயிடும். 5 4s are 20. அப்போ 275 மீட்டர் தான் உங்களுக்கு வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி athletes. சரியா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து போகலாம். இப்போ வந்து இந்த 7th ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்கலாம். 7th ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி தானே, ஹவு மெனி ஃப்ரேம்ஸ் நம்ம வந்து பண்ண முடியும்னு கேட்குறாங்க. டோட்டல் ஒயரோட லென்த் வந்து இவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 2 into 22 by 7 into ரேடியஸோட வேல்யூ வந்து 7. அப்போ 7 கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? கட் ஆயிரும். அப்போ மிச்ச பேலன்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும்? 44. பேலன்ஸ் வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 44. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கிடச்சிட்டு, ஆனால் டோட்டல் லென்த் கொடுத்துட்டாங்களா ஒயரோட லென்த். அப்போ ஒயரோட லென்த் வந்து என்னது? 1320 பை சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ வந்து என்னது? 44. இதை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். பாருங்கள், இதை டேரெக்டாக 11 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 4 வரும். இங்கே கட் பண்ணிங்கன்னா 1 11 is 11, மிச்சம் 2 போயிடும். 2 which is 0. அகெயின் 4 டேபிளில் இதை கட் பண்ணிங்கன்னா 30. அப்போ எத்தனை ஃப்ரேம் நம்மளால் பண்ண முடியும்? 1320 சென்டிமீட்டரில் 30 ஃப்ரேம் நம்ம வந்து பண்ண முடியும். சரியா? 30 ஃப்ரேம்ஸ் நம்ம வந்து பண்ண முடியும். 8th ப்ராப்ளம் பாருங்கள். ஏ ரோஸ் கார்டன் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள். ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க. தி கார்டனர் வாண்ட்ஸ் டு ஃபென்ஸ் இட் அட் தி ரேட் ஆஃப் 150 per meter. ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங். அப்போ ரேடியஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. கார்டனர் வாண்ட் டு ஃபென்ஸ் இட் அட் ரேட் பெர் மீட்டருக்கு 150 வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் கண்டுபிடிக்கும் போது 2/r தான் நமக்கு ஃபார்முலா. சரியா? 2/r தான் நமக்கு வந்து ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 22/7. ரேடியஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 63. கட் பண்ணிங்கன்னா 63 கட் பண்ணிங்கன்னா 9 7s are 63. அப்போ 9 into 2 18. 18 into 2 வந்து உங்களுக்கு என்னது? என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் கூட 150 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங்கான ஆன்சர். சரியா? வர்ற ஆன்சர் 2 into 9 வந்து 18. 18 into 22 into 150 per meter வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா வர்ற ஆன்சர் தான் காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங். சரியா? மல்டிப்ளை பண்ணணும்னா 150 வந்து மல்டிப்ளை பண்ணணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் கூட 150 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின். ஃபார்முலாஸ் யூ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளோட ஃபார்முலா வந்து என்னது? 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து 2πr. இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து வந்து பாருங்கள், c is equal to 2πr. ஆருங்கிறது எது சொல்லுது? ரேடியஸ். நெக்ஸ்ட் இது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 82 π. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்து உங்களுக்கு வந்து 82 πன்னு கொடுத்துட்டாங்க. தென் தி வேல்யூ ஆஃப் ஆர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 82 π வந்து கொடுத்துட்டாங்களா? 82 πங்கிறது கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா வந்து இந்த பக்கம் வந்து என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா 2πr தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பாருங்கள், இங்கே ஒரு பை இருக்குது, இங்கே ஒரு பை இருக்குது. கட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக 2 டேபிள் இதை கட் பண்ணிங்கன்னா 41. அப்போ 41 தான் உங்களுக்கு வந்து ரேடியஸுடைய ஆன்சர். 45 தான் உங்களுக்கு என்னது? ரேடியஸ்க்கான உங்களுக்கு வந்து ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஏரியா ஆஃப் சர்க்கிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.